சர்வதேச அரசியல்ல தற்போது ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை மிக கடுமையான சொற்களால சாடி இருப்பதுதான் இப்போ உலக நாடுகளின் பேசு பொருளா மாறியிருக்கு. நியூயார்க் டைம்ஸ் இதழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில நெதன்யாகு ஒரு மிகவும் கடினமான மனிதர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிற ட்ரம்ப் அவர் மீதுள்ள தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையா பகிர்ந்திருக்கார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேலின் அதிரடி தாக்குதல்கள் சீர்குலைக்க முயல்வதாக கருதும் ட்ரம்ப் நெதன்யாகுவை நோக்கி தன்னுடைய கண்டன கணைகளை தொடுத்திருக்கார். ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தொடர்ந்து எதிர்த்து வரும் சூழல்ல ட்ரம்ப் ஒரு அதிரடியான கருத்தை முன் வச்சிருக்காரு. நாங்க எடுக்கும் இந்த நடவடிக்கைகளுக்காக நெதன்யாகு எங்களுக்கு மிகவும் நன்றியுடன் இருக்க வேண்டும். ஒருவேளை ஈரான் அணு ஆயுதம் பெற்றிருந்தா இஸ்ரேல் அடுத்த 2 மணி நேரம் கூட உலக வரைபடத்துல நிலைத்திருக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. அதாவது ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத பேரழிவுல இருந்து இஸ்ரேலை அமெரிக்கா தான் காப்பாத்தி இருக்கிறதாவும் இதனை நெதன்யாகு உணர வேண்டும் அப்படின்னும் அவர் உரிமை கொண்டாடுறாரு. இந்த ஒப்பந்தம் மூலம் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பை சிதைக்கவும் ஏவுகணை தயாரிப்பை கட்டுப்படுத்தவும் தான் வழிகாண போவதாக ட்ரம்ப் உறுதியளிச்சிருக்காரு. தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்துல இந்த ஒப்பந்தத்தை முழுமையடைந்து விட்டது அப்படின்னு அறிவிச்சிருக்கிற ட்ரம்ப் சர்வதேச எரிசக்தி விநியோகத்தின் உயிர் நாடியான ஓர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் அனைத்து நாடுகளுக்கும் திறந்துவிட உத்தரவிட்டிருக்காரு. உலக கப்பல்களே உங்களுடைய இன்ஜின்களை ஸ்டார்ட் செய்யுங்கள், எண்ணெய் இனி தடையின்றி பாயட்டும் அப்படின்னு அவர் உற்சாகமா பதிவிட்டிருக்காரு. இந்த ஒப்பந்தத்தின்படி லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் போர் நடவடிக்கைகள் உடனடியாக நிரந்தரமாகவும் நிறுத்தப்படும் அப்படின்றதும் அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகை முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தந்துள்ள ஒரு அறிவிப்பாக தான் பார்க்கப்படுது. ஈரானிய தரப்பிலும் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. வரும் ஜூன் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்துல இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக உள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை தயாரிப்பு குறித்த விரிவான பேச்சுவார்த்தைகள் இதன் தொடர்ச்சியாக 60 நாட்களுக்கு நடைபெறும் அப்படின்னு ஈரானிய வெளியுறவுத்துறை தெரிவிச்சிருக்கு. பல மாதங்களா நிலவி வந்த போர் மேகங்கள் விலகி மத்திய கிழக்கு பிராந்தியத்துல ஒரு புதிய விடியல் ஏற்பட போகும் இந்த தருணம் உலகளாவிய எண்ணெய் சந்தையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பின் இந்த ராஜதந்திர நகர்வு சர்வதேச அரசியல்ல அவருடைய ஆதிக்கத்தை மீண்டும் ஒருமுறை பறைசாற்றி இருக்கு.